சார் நான் வந்து காமெடி ஆக்டர் தான். காமெடி ஆக்டர். நானும் சாரு இல்லை காமெடி. இது வந்து இப்போ பேய் படத்தில் இது என்ன வெரைட்டியான படமாக இருக்கும்? ரெகுலராக நிறைய பேட்டர்ன் பார்த்துக்கணும். இது பேய் படம் சார். இது சார் இது பேய் படத்தில் வெரைட்டி நம்ம பார்க்கணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெரைட்டியாக காமெடி சொன்னேன் இல்லை, அது டைரக்டர் எழுதினாரா, எழுத்தாளர் எழுதினாரா, யார் எழுதுனது, அந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக வரும். நேற்று காலையில் சார் உட்காந்து எழுதிட்டு இருந்தார். அவங்க எழுதுறதும் வரும், அதுக்குள்ளே எங்களுடைய இதுவும் வரும். அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது போயிட்டு தாங்க இருக்குது. அது போயிட்டுருக்கு. அதை பற்றி இதை பற்றி பேசுகிறாங்க. அது நிறைய படம் போயிட்டுருக்க மாதிரி அதுவும் ஒரு படம் போயிட்டுருக்காங்க. அந்த படம் அதில் மோஸ்ட்லி சொல்லியிருந்தீங்க, அடுத்த தளபதி நீங்கள் தான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் அது நான் சொல்லலைங்க. அது டேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நிரப்புவேன்னு சொல்லியிருந்தீங்க. தளபதி இடத்த வந்து எப்படி பார்க்குறீங்க? அது அப்போவே நிறைய கேள்வி கேட்டாங்க. அதை விட்டுருங்க. அது வேறு ஏதாச்சும் கேள்வி சொல்லியாச்சு. இப்போது சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காமெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு போய் நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னாக்கா நிற்கிறாங்க. ஆனால் அவங்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போனாங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டர் எல்லாமே போயிட்டு அவங்கள தேடி போய் நின்றுட்டுருக்காங்க. கண்டிப்பாக சார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் உங்களை தேடியும் வரணுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு டேட்டு தர அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. இப்போ தான் இந்த படமும் பண்ணு இல்லையா, நான் தான் சரியா வெறும் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராமு. இந்த கூட தான் 12ஆம் தேதி கோயம்புத்தூர் போகிறேன். 16, 17 வந்து வேறு ஒரு புதுக்கோட்டை போகிறேன். 19லேருந்து 27 வரைக்கும் அந்தமான் போகிறேன். அவங்க முந்தல்னு ஒரு படம் டேட் அவங்கள தான் சார் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்லுறோம் டேட்டு ஃப்ரீயாக இருக்கவங்கள எடுக்க. இல்லை, என்னுடைய டேட்டு கேட்டு அந்த டேட்டில் யூஸ் பண்ணலாம் இல்லை, ஒரு 2 நாளாவது யூஸ் பண்ணலாம் இல்லை. ஃபுல்லாக எப்படி தெரியுங்களா, நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 நாளும் வந்து கால் ஷீட்டே இருக்கக்கூடாது. அப்போ வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஏதாவது கால் ஷீட்டு கொடுங்க. இப்போ நான் மட்டும் எத்தனை 30 கால் ஷீட்டு சொன்னேன். மாதத்துக்கு 5 நாள் 30 நாள் டேட்டே இருக்கக்கூடாது. கேட்டு வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கே கேட்டு வாங்கிட்டோம். 65 நாள் உங்களுக்கு வந்து எப்பா ஒரு வருஷம் கழிச்சு தான் உனக்கு படம். அந்த டேரக்டர் வந்து ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுவார். அப்படி இருந்தால் தான் இப்போது சினிமா அப்படி போயிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருக்கவங்களாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயானா வந்து ஃப்ரீயாக இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. டேட்டே இருக்கக்கூடாது. டேரக்டர் மைண்ட் செட்டு போகும்போதே என்ன தெரியுங்களா மைண்ட் செட்டு போகிறாங்க, நம்ம போய் இந்த ஆக்டரை வந்து புக் பண்ணால் அவங்க வந்து டேட் இல்லைன்னு சொல்லணும். அதை கேட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வரணும். அப்படியாப்பட்ட ஆக்டராக நம்ம போய் பார்க்கலாம், அப்படியாப்பட்ட மியூசிக் டைரக்டராக பார்க்கலாம். அப்போ சும்மா நானும் வேலைக்கு போகிறேன்ற கதை தான் இது. அதனால் அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே பாருங்கள், இப்போ எனக்கே 1-2 படம் தான் வருது. எனக்கே அதிகப்பட்டம் டக்குன்னு என்னுடைய இது ஒர்க் அவுட் ஆகி நிறைய படம் கமிட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு வந்து அது மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கால் ஷீட்டு கொடுங்க, எனக்கு ஒரு நாள் கொடுங்க, எனக்கு 10 நாள் கொடுங்கன்ட்டு. ஆனால் முதல்ல யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம்ல. இப்போ தமிழ் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அவரை மறக்க மாட்டோம். இப்போ கேன் படத்தில் வந்து டேரக்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுவும் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது யார் வாய்ப்பு தராங்களோ அவங்கள வந்து லைஃப் லாங் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். என்னென்ன படம் எனக்கு இப்போது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கேன் படம் முடிஞ்சிருக்கு. கலையரசன் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. தம்பிராமையன் சார் எல்லாமே காமெடியா. ஆமாம். மாறன் சார் தான், லொல்லு சபா மாறன் சார் கூட தான் அந்த படம். இல்லை ரத்த பூமி கேட்காதீங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து அதிகமாக பேசலாம். வேறு நம்ம பேய் படம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய சீன் இருக்குது, நிறையா ஹீரோயின் அங்கே இருக்காங்க பாருங்கள். நானும் 3/4 மணி நேரம் நிற்கிறேன், என்ன ஏதாவது கேளுங்களா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது 4 வாரம். மேடம் இது உங்களுக்கு முதல் மூவியா இது? ஆமாம், நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன். இது எனக்கு செகண்ட் மூவி. என்ன மூவி பண்ணீங்க ஆல்ரெடி நூலாம் படைன்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் மெயின் லீடு ஹீரோ. இப்போ இந்த படத்தில் நீங்கள் தான் மெயின் லீடு ஹீரோ. ஆமாம், அதனால தான் சொன்னேன் நாங்கள் எல்லாருமே ஒரே லெவல் தான். இப்போ இதில் உங்கள் கேரக்டர் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னது இது பேய் படங்கிறீங்க, காஞ்சனா மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்க. காஞ்சனா, அரண்மனை இது எல்லாமே பேய் படம் தான். ஆனால் உள்ளே வேறு நம்ம எல்லாம் பேய் படம்னு சொல்லி தான் உள்ளே போகிறோம். ஆனால் உள்ள காமெடி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இது அதை விடவும் சுத்தமாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்ல பேய் இருக்குதுன்றது இல்ல சார், சென்டிமெண்ட் இருக்கு, பாட்டு இருக்கு. பேய் இருக்கா முதல்ல பேய் படத்துல? நம்ம பண்றதுல தான் பேய் இருக்கிற மாதிரி காட்டணும்.
கதை தான் படமே. நம்ம ஓவர் ஆக்ட் பண்ணி ஓவராக கண்ணை பீதிக்கின்னு ஓவராக பயந்துக்கின்னு இப்படிலாம் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக அவங்களும் பேய்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. நம்ம கையில் தான் இது பேய் இருக்கா இதுவா அப்படின்றதுனா நம்ம காட்டுறதை வச்சு தான் ஜனங்க பார்ப்பாங்க.